கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உண்மையாகவே சிறப்பாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். பல யோகங்களையும் பல செல்வங்களையும் நல்ல ஒரு யோகத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் பெற வேண்டும். சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டும். ஆக இன்றைய தினம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல யோகமான காலத்தை இந்த ஐப்பசி மாச பலன்களாக நல்ல நல்ல யோகங்களையும் நல்ல செல்வங்களையும் நல்ல தொழில் வளங்களையும் பெறக்கூடிய ஒரு ஐப்பசி மாத பலன்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த ஐப்பசி மாத பலன்களை விரிவாக தெளிவாக ஆதாரபூர்வ கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் அதற்கு ஆதாரபூர்வ விளக்கத்துடன் சிறப்பான யோக பலன்களை இந்த ஐப்பசி மாத பலன்களாக உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இப்ப எல்லா ராசிக்குமே ஐப்பசி மாதத்தினுடைய அதிரடி யோகம் 3 முக்கிய கிரகத்தினுடைய அம்சம் அற்புதமான யோகங்களை பார்ப்போம். ஐப்பசி மாத பலன்கள். கும்பராசி நேர்களே, அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகின்ற ஒரு ஐப்பசி மாத பலன்கள், அதிரடி யோகத்தை ஏற்படுத்த போகின்ற ஒரு ஐப்பசி மாத பலன்கள். ஐப்பசி மாதம் அடமழை பெய்யும் என்பது ஒரு பழமொழி. அந்த அடமழை பெய்வது போல் பணமழை கொட்டக்கூடிய ஒரு சிறந்த யோகம். ஏனென்றால் அதற்கு காரணம் ஆதாரபூர்வ விளக்கத்துடன் உங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கிறேன். டிக் பண்ணாம பொறுமையா என்ன சொல்றேன் நல்லா கவனிங்க. கும்பராசிக்கு 2, 11 குறைவர். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானம். கல்வி, குடும்பம், வியாபாரம், வருமானம் என்று சொல்லக்கூடியது. நல்லா படிக்க முடியுமா? படித்ததுனால் நல்ல வேலை கிடைக்குமா? வியாபாரம் நல்ல விருத்தி அடையுமா? வருமானங்கள், குடும்பத்துக்கு வருமானம், குடும்பத்தில் அத்தனை பேருக்கு நல்ல சிறப்பாக கவனிக்க முடியுமா? என்னால் குடும்பத்தில் அத்தனை பேருமே நல்லபடியாக பார்க்க முடியுமா? குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அவரே லாபாதிபதியாகி அதிர்ஷ்டம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், இந்த யோகங்களை பூரா அப்போ இந்த 2ஆம் இடத்துக்குரிய யோகத்தை பூரா அள்ளித்தருகின்ற அதிர்ஷ்டஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அதாவது ஒரு இடத்த வச்சு லக்னமாக வச்சு அதுக்கு எந்த இடத்துல குரு உட்கார்ந்துருக்காரோ அதற்குரிய பலனை பார்க்கணும். அப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்தின் அதிபதி அந்த 2ஆம் இடத்தில் லக்னமாக வச்சு அந்த 2ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் திரிகோண ஸ்தானம். காலச்சக்கரத்துக்கு காலபுருஷ தத்துவப்படி பாக்கிய அதிபதி 9ஆம் அதிபதி உங்களுக்கு திரிகோண ஸ்தானத்தில் உட்கார்றார். உங்களுக்கு யாரு? 2 அதிபதி, 2, 11 காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியாகி உங்க குடும்பஸ்தானத்துக்கு அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் திடீர் யோகத்தை, திடீர் செல்வத்தை கொட்டி தருகின்ற இடத்துல உட்கார்ந்துருக்கார். இதுதான் ஒரு ஸ்தானத்தை வச்சு லக்னமாக வச்சு பலன் பார்க்கும்போது அற்புதமான யோகம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப டாப்பில் போகிறீங்க, வருமானத்தில் உச்சத்துக்கு போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அதே சரியான முன்னேற்றம். கும்பராசி பிள்ளைகளுக்கு நல்ல பதவி கிடைக்கும். உயர்ந்த பதவி, உயர்ந்த செல்வம், உயர்ந்த சொத்துக்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இத்தனை சிறப்பு அம்சங்கள். அதாவது உங்களுக்கு 11ஆம் அதிபதி 2, 11. 11ஆம் இடம் என்ன? நீங்கள் ஒரு படிப்புக்கு முயற்சி பண்ணுறீங்க, அந்த படிப்பில் படிக்கிறீங்க, வெற்றி அடையலாம். ஒரு வியாபாரத்துக்கு முதலீடு போட்டு வியாபாரம் நடத்துகிறீங்க, போட்ட முதலீடுக்கு மேலே லாபம் வருமா? அது அந்த லாபஸ்தானம். ஒரு நண்பர்கள் கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, மோசடி இல்லாமல் அந்த தொழில் நடக்குமா? நண்பர்கள் சில பேருக்கு ஆட்டையை போட்டுருவாங்க, ஆட்டையை போட்டு உங்கள் பாஷையில் பேசுகிறேன், ஆட்டையை போட்டுருவாங்க. ஆக ஆட்டையை போடாமல் அள்ளி கொடுக்குமா? அடுத்தவன் ஆட்டையை போடாமல் நமக்கு வருமானத்தை அள்ளி கொடுக்குமா? லாபத்தை கொடுக்குமா? சரி, ஒரு இடத்துல உத்தியோகம் பார்க்குறோம், அந்த உத்தியோகத்துக்கு அடுத்த கட்டம் என்ன? உயர்வு வருகின்ற அந்த 11ஆம் இடம். மேலும் ஒரு பதவி உயர்வு வருவது அந்த 11ஆம் இடம். அதன் மூலம் லாபம். ஒரு உத்தியோகத்துக்கு லாபம் என்ன அடைய போகுது? பதவி உயர்வு தான் லாபஸ்தானம். அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த பதவி உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது
2ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் கடக ராசியில் குரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. உச்சம் சாதாரண போய் குரு உட்கார்ல, உச்சம் பெற்று உட்கார்றார். அப்ப 2ஆம் இடத்துக்கு அதிர்ஷ்டஸ்தானம். இத்தனை யோகம் நான் சொன்ன முன்னாடி சொன்ன போனீங்களா, அத்தனை யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அவரே லாபஸ்தானம் ஆயிடுறார். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் அந்த அம்சங்களோடு குரு பகவான் அதிர்ஷ்டஸ்தானத்தில், புதையல் ஸ்தானத்தில், லாட்டரி யோகத்தில் உட்கார்ந்துருக்கார். சரி, அடுத்ததாக கும்பராசிக்கு 10ஆம் இடம். ஒரு மனுஷன் நல்ல தொழில் பார்க்கணும், நல்ல வீடு வாசல் இடம் தொழில், நல்ல வாகன யோகம், அதே நேரத்தில் பூமி யோகம், செய்கின்ற தொழில் நல்ல நிரந்தரமாக வருமானம் வரணும், என்னுடைய ஆதரவும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த 3-10 3ஆம் இடம் அக்கம் பக்க ஆதரவு, தொழில் ஆதரவு, அக்கம் பக்க ஆதரவு. அக்கம் பக்கத்தில் கெடுத்து விட்டுருவாங்க. எப்படிப்பா அவன்கிட்ட வாங்கலாமா, சரக்கு வாங்கலாமா, ஏய் நல்லா நல்லா கேட்டப்போ அங்கே மட்டும் போயிடாத, வாங்கினேன்னு அவ்வளோதான், ஒன்றுத்துக்கு பிரயோஜனப்படாது அப்படின்றான். நல்லா இருக்கிற பொருளை கூட சில பேர் அந்த 3ஆம் இடம் சரியில்லைன்னு நமக்கு யார் அவன்ட்டியா போகிற, அவ்வளோதான் உன் நேரம், அவ்வளோதான் இப்போ உனக்கு கெட்ட நேரம் தான் அப்படின்னு சொல்லுவேன். என்னப்பா சொல்ல, அப்படியே ஆளை அனுப்பி விட்ருவாங்க. அப்போ இந்த 3ஆம் இடம் நம்ம வளர்ப்பு சிறப்பாக இருந்தால் நீங்கள் இப்போ தைரியமாக வாங்க, நல்லா இருக்கும், பொருள் நல்லா இருக்கும். அப்போ உங்கள் வியாபாரத்தையும் உங்கள் ஆதரவையும் உத்தியோகத்தில், அதே மாதிரி உங்களுக்கு உத்தியோக உயர்வு தரது அவர் கொடுக்கலாங்க, ப்ரொமோஷன், பதவி உயர்வு அவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடம் தான் போய் 10ஆம் இடத்துல போய் உட்காருது. உங்களுக்கு 10ஆம் இடம் தசம தொழில் ஸ்தானம். புரிஞ்சுங்களா? எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அம்சங்கள் அமைஞ்சிருக்கு பாருங்க. 3-10 10ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறப்பு அமைப்பு கும்பராசியில். அவரே பூமிகாரனாகிறார். இந்த பூமிகாரகனாகி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம். 10ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம். அப்போ இடம் வாங்கி அக்ரிமெண்ட் போட முடியுமா, பத்திரம் போட முடியுமா? 4ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் 10ஆம் இடம். பூமி, இடம், வாசல், பத்திரங்கள் போடலாம், அந்த யோகம் உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? சரி, சொத்தை விற்கணும், அதில் லாபம் வர முடியுமா? அப்போ 11ஆம் அதிபதி வலிமையாக இருக்கார்ல, அப்போ 4ஐயும் பார்க்குறாரு, 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் அதிபதியை பார்க்குறாரு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இத்தனை சிறப்பு அம்சங்கள் அமைஞ்சிருக்கு. சரி, அடுத்ததை சுக்கிரன் உங்களுக்கு பூமி, இடம், வாசல், வாகனம். சுக்கிரன் வாகனத்துக்கு சம்பந்தப்படுவார். உங்கள் ராசிப்படி, கும்பராசிப்படி நல்ல அழகான வீடு வாசலுக்கு சம்பந்தப்படுவார். நல்ல உயர்ந்த கல்வி, உயர்ந்த கல்விக்குரியவன், நல்ல வீடு வாசலுக்குரியவன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக அதே நேரத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகளுடைய வருமானம், உங்கள் உடன்பிறப்புகளுடைய வருமானம் முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு காலமாக இருக்கும். 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் இல்லையா? அப்போ 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் உடன்பிறப்புக்கூடிய வருமானங்கள் சிறப்பான முன்னேற்றம் அடைந்து அதன் மூலம் உங்களுக்கு நல்ல யோகங்கள் ஏற்படும், சகோதரால் நன்மைகள் ஏற்படக்கூடிய நிலை. அப்போ இந்த கும்பத்திற்கு 9ஆம் இடம் திரிகோணஸ்தானம். கும்பத்திற்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற அமைப்பு. சுக்கிரன் வாகனாதிபதியாகி உயர்ந்த கல்வியை, உயர்ந்த பதவி, வியாபாரம், வீடு வாசல், வாகன யோகம், உயர்ந்த பதவி, அதாவது 9ஆம் இடத்துல போய் உட்கார்றார் துளாராசியில். கும்பத்திற்கு 9ஆம் இடம் துளாராசி, அங்கே போய் உட்கார்றார். அப்போ உயர்ந்த பதவி, கல்வியால், ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதியில், அப்போ நல்லா படித்து அது நல்ல உத்தியோகத்தில் உட்காரக்கூடிய நிலை, வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையக்கூடிய நிலை, சொத்துக்களில் மிகப்பெரிய ஒரு சொத்தை வாங்கக்கூடிய நிலை, பதவி உயர்வுபட்டு மிகப்பெரிய பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நிலை, நல்ல ஒரு உயர்ந்த ஆதரவு கிடைக்கக்கூடிய நிலை, உயர்ந்த மனிதர்களுடைய ஆதரவு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அரசாங்க அரசியல் நல்ல முன்னேற்றம் படக்கூடிய நிலை.
அரசியலாக இருந்தாலும் சரி, அரசாங்கம், அதெல்லாம் நன்மைகள், மிகப்பெரிய யோக நன்மைகள் பெறக்கூடிய நிலை. அத்தனை சிறப்பு 3 கிரகத்தினுடைய சிறப்பு அம்சங்களும் இந்த ஐப்பசி மாதம் கும்பராசிக்கு அற்புதமாக பல அதிரடி ஆச்சரியப்பட யோகங்களை, திடீர் மாற்றத்தை, திடீர் லாட்டரி யோகத்தை, திடீர் சொத்து யோகத்தை, திடீர் பதவி யோகத்தை கொடுக்க தயாராக இருக்கிறது. ஐப்பசி மாதம் அடமலை போல பணமழை பெய்யும் அற்புதமான யோகம். ஆக கும்பராசினியர்களே, இது அத்தனை பேருக்கும் பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள். 100க்கு 90% பேருக்கு அப்படி நடக்கும். ஒரு 10-15% பேருக்கு ஏதாவது நடக்காமல் போகலாம். இல்லை அவங்களுக்கு நீண்ட நாள் ஏதோ ஒரு நடக்காமல் இருக்கலாம். இன்னும் கல்யாணம் முடியாமல் இருக்கலாம் ரொம்ப வருஷமாக. இல்லை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லாமல் இருக்கலாம். தொழில் ரொம்ப வருஷமாக பாதிச்சிருக்கலாம். பூரிய சொத்து பிரச்சனை இழுபறியாக இருக்கலாம். ஒரு கூட்டு தொழிலில் பணத்தை போட்டுட்டு அந்த பணத்தை போட்டு கூட்டு தொழிலில் சேர்ந்து அதில் நட்டமாக இருக்கலாம். இல்லை பணத்தை ஒரு இடத்துல கொடுத்து ஏமாந்துருக்கலாம். இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அனந்தவி பிரச்சனைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள். இதெல்லாம் எப்போ சரியாகும்? பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தில் எழுதியிருப்பார், நிச்சயம் எழுதியிருப்பார். புரிஞ்சுட்டீங்களா? அதை தெரிஞ்சுக்கணும். எப்போ என் வாழ்க்கை நல்லா இருக்கும், எனக்கு எப்போ தான் நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக எதிர்காலம் நிச்சயமாக சிறக்கும். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், நம்மளை எந்த பிரம்மன் படைச்சிருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். ஒருபோதும் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணிச்சா சரியாக நடக்கும். ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.